ஆக்சுவலாக இந்த மைக்கேல் ஜாக்சன் ஸ்டாச்சு திறப்பு இது வந்து எனக்கே சர்ப்ரைசிங் தான். ஏன்னா நேற்று ஈவினிங் வரைக்கும் எனக்கும் தெரியாது. சார் ஈவினிங் அப்படியா சார் அப்போ நான் கேட்டேன் கூட, சார் என்ன சார் மைக்கேல் ஜாக்சன் பர்த்டே நாளைக்கும் இல்லை, ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, திடீர்னு என்னன்ட்டு அது இன்னும் விளக்கலை. பட் எப்போ திறந்தா என்ன மைக்கேல் ஜாக்சனோடைய ஸ்டாச்சு எப்போ திறந்தா என்ன, அதுக்கு சந்தோஷம் தான் எப்போ திறந்தாலும். அதே மாதிரி இந்த இவர் தான் இந்த ஸ்கல்ப்சர் பண்ணது, பிரமாதமாக பண்ணிடுறாங்க. அவங்களுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் அவங்க இவங்க 3 பேர். அது எப்படி இங்கே வந்தது அதெல்லாம் இவங்களுக்கு தான் கதை தெரியுது. இதுக்கு முன்னாடி இவ்வளோ கதை இருக்குன்னு எனக்கு இப்போ தான் கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது பக்கத்தில் இருந்து நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். எனக்கும் ஒரு ஃபோட்டோ அப்புறம் எனக்கு கொடுங்க, நானும் வச்சுக்கிட்டேன் வீட்டில். இப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு ரொம்ப கஷ்டம். நான் பேசிகிட்டு இருந்தேன் போகும்போது. ஏன்னா ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணும்போது ஒரு சின்ன தப்பு நடந்துட்டா கூட அந்த ஒரே கல்ல பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட திருப்பி பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்கீங்க. வேறு என்ன சொல்ல, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது உங்களை மாதிரி. அதாவது மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு யாரை ஞாபகத்துக்கு வரும்? ப்ரொஃபஸரை தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால் அவரை வச்சு தான் இதை வந்து திறக்கணும் அப்படின்றது ஒரு டிசிஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 1 மாதமாக அதை அப்படியே மூடி வச்சுருந்தோம். இவர் சார் வந்து பாம்பேயில் ஷூட்டிங்கில் இருந்திருந்தார். நேற்று தான் வந்தார், ஒரு ஈவினிங் தான். நேற்று ஈவினிங் ஷூட்டிங் இங்கே சென்னையில் நடந்துட்டு இருக்கு. அவர் 10 வருஷம் கழித்து இப்போது ஒரு படத்தில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் தமனாவும் அந்த ஷூட்டிங்காக இங்கே வந்தார். வந்தவுடனே நேற்று ஈவினிங் போய் சொன்னேன், இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி ஒரு சிறுதரப்பு விழா இருக்குது, என்ன என்னன்னாரு. உடனே மைக்கேல் ஜாக்சன் ஒன்றா ஒரு ஷாக் ஆகிட்டாரு. நான் அந்த ஃபோட்டோ கூட அவருக்கு காமிக்கல. கேட்டார், என்ன நிறைய தடவை கேட்டார். நேரில் வந்து அதை திறந்துட்டு பார்த்தா தான் அதனுடைய ஒரு இது தெரியும் அப்படின்றதுக்காக நேற்று அதை காமிக்கவே இல்லை. பட் இன்னைக்கு வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சனுடைய ஸ்டாச்சுவை ஒரு இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் திறந்து வச்சதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் இந்த சிலை வச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு வந்து முக்கிய காரணம் என்னுடைய நண்பர் சந்திரசேகர். அவர் தான் இந்த சிலையை வந்து நம்ம யூனிவர்சிட்டிக்கு டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, பெங்களூர்லேருந்து மிஸ்டர் அருணாச்சலம், செல்வராஜ் இவங்கெல்லாம் இந்த சிலை தட்டுவதற்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொடுக்குறேன். ஸோ இந்த சிலை வந்து பர்மனெண்ட்டாக வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் காலகாலமாகவும் இங்கே இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம். எல்லாருக்கும் இங்கே வந்திருக்க எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. அது அவர்கிட்டயே நான் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் கேட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த இதுவே தெரியும். டெஃபினட்டாக இருக்கும். 3 நாளைக்கு முன்னாடி தான் எங்களுடைய கல்ச்சுரல்ஸ் நடந்துச்சு. அதாவது வேல்ஸ் நட்சத்திரான்னு வருஷம் நடத்திட்டு இருப்போம். நட்சத்திரானாலே எங்கள் வேல்ஸ் கல்லூரியில் நடத்துகிற நட்சத்திரா விழா தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். உண்மையிலே வந்து அன்சிகா வந்திருந்தாங்க, ஜெயம் ரவி வந்திருந்தாங்க, ஆர்ஜே பாலாஜி வந்திருந்தாரு, ஒரு இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் வந்திருந்தாரு. இவங்கெல்லாம் வந்துட்டு போனாங்க. அப்போது நான் அதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் இந்த வர ஆண்டுலேருந்து ஒரு நடனம், மியூசிக், அந்த மியூசிக்காக லக்ஷ்மண் ஸ்ருதி ராமன் அவங்க வந்து ஃபுல்லாக அந்த சிலபஸ் கொடுத்து அவங்களே வந்து ஃபேக்கல்ட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நடத்துறதுக்கு எங்களோட ஜாயின்ட் வெஞ்சரில் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஒப்புதல் அடிச்சிருக்காங்க. அவங்களோட ஒரு MOU சைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷத்துலேருந்து பிஎஸ்சி ஆல்ரெடி விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது. அது இல்லாமல் டான்ஸ் அண்ட் மியூசிக் ஒரு கோர்ஸ், டிப்ளமோ, சர்டிஃபிகேட் அண்ட் டிகிரி கோர்ஸ் இந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மைக்கேல் ஜாக்சன் பண்ணும்போது ரொம்ப ஹார்ட்னஸ், இந்த கல் ரொம்ப ஹார்ட்னஸ், டைமண்ட் ஈக்குவல் ஹார்ட்னஸ். அதை உடச்சி 40 டேஸில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஷோ வேறு வந்துருச்சு, நெருங்கிடுச்சு, டைம் இல்லை. நிறைய இன்னும் அதை சரி பார்த்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன், டைம் இல்லை. இது 2011. மற்றபடி என்ன சொல்லணும்னா, விஜய் அவார்ட்ஸ் 9 வருஷமாக நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். விஜய் டிவியில் டெய்லி அவார்ட், சன் குடும்பம், சூப்பர் சிங்கர் எல்லாமே நான் பண்ணுற விருதுகள் தான். எனக்கு கூட்டுகையில் நான் மதிப்பு கொடுத்ததுக்கு
வேலு யூனிவர்சிட்டிக்கு நன்றிகள். இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். பிரபுதேவா சார் கூட என்னுடைய விருதுகள் நிறைய வாங்கியிருக்காரு, நிறைய ஃபங்க்ஷன் வந்திருக்காரு. அவர் நான் நேராக இவ்வளோ க்ளோஸாக பார்த்ததில்லை, ஆனால் இன்டர்வியூலாம் பார்த்துருக்கலாம். 2 times கொடுத்துருக்கேன் விஜய் மேக்கிங் அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. நிறைய கலைஞர்களை பார்த்துருக்கேன், ஆனால் சார் கூட இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடிக்கடி சிந்தனையில் ரூம் வருவார். ஒரு இந்தியனுடைய ஒரு மைக்கேல் ஜாக்சன். நிறைய அவரை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லலாம். ஓகே. About your new movie in Tamil. Finally, after a long time as a hero. அதுதான் எல்லாரும் கேட்குறாங்க, என்ன ரொம்ப வருஷம் கழிச்சு நடிக்கிறேன். எனக்கே ஆமாம், அப்புறமா தான் எனக்கு தோணுச்சு, ஆமாம்ல நான் என்ன இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. அது எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. ரொம்ப சார் இப்போ 10 வருஷம் கழிச்சு இப்போ பண்ணுறீங்களா சார்? ஆமாம்ல 10 வருஷம் கழிச்சு பண்ணுறோம்ல. ஐ டோன்ட் நோ வாட் டு ஆன்சர் இட். ஹேப்பன். What about your next Bollywood movie, sir? Still story discussion, normal process, no? Because directing, everything has to happen. இல்லை உங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு 3 படம் அதை பூஜை பண்ணுறீங்க. ஆமாம், அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஜெயம் ரவி லக்ஷ்மண் சேர்ந்து ஒரு படம் போகன், அது நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் அரவிந்த் சாமி அது நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எங்கள் படமும் நடந்துட்டு இருக்கு. நான் தமன்னா சோனு சூத் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் தெலுங்கு ஹிந்தி வேற கொஞ்சம் ரெண்டு நிமிருது. டைரக்டர் அவன் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வினோதன் அதுவும் 60-70% முடிஞ்சிடுச்சு. பிரியதர்ஷன் சார் படம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் வந்து இதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அது ரிலீஸ் பண்ணோம். சார் தமிழை திரும்பியும் டைரக்ட் பண்ணீங்களா சார்? ஆமாம் ஆமாம்.